அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாங்கு சத்தம் கேட்டதுக்கு அப்புறமும் தகுந்த காரணம் இல்லாமல் தன்னுடைய வீட்டிலையே தொழுதுக்கிற ஆண்களுடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஒரு சஹாபி எந்திரிச்சு, யாரை சொல்லலாம், தகுந்த காரணம் இல்லாமன்றீங்களே, அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் பயத்தினாலோ இல்லை அது நோயின் காரணமாகவோ பள்ளிவாசலுக்கு போக முடியாமல் இருந்தால் அவர் வீட்டிலையே தொழுது கொள்ளலாம். இந்த மாதிரி தகுந்த காரணங்கள் இல்லாமல் ஒருத்தர் வீட்டில் தொழுதா அவருடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா ஜமாத்துடைய தொழுகையை யார் விடுறாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறு செய்கிறாங்க அப்படின்னு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி யார் பாங்கு சப்தத்தை கேட்டும் ஜமாத்தோடு சேர்ந்த தொழுகலையோ அவங்க காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துறது தான் சிறந்தது அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல ஹதீஸ்களுடைய அடிப்படையில் நம்ம ஜமாத்துடைய சேர்ந்து தொழுகிறது தான் சிறந்ததாகவும் இருக்குது, ஒப்புக்கொள்ளக்கூடிய தொழுகையாகவும் இருக்குது.